ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருசூலம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரைனிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா செம்ம வியூவில் செம்ம ட்ரைனிங் பண்ணலாம். அத்லீட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேட்டும் ட்ராக்கும் பார்த்தாலே இது எந்த இடம்ன்ட்டு. அண்ட் எஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருசூலம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கு ஹில் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உண்மையிலே சரியான ஸ்பாட்டுங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. வாங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் தான். 10 மீட்டர்ஸ், 20 மீட்டர்ஸ் அண்ட் 30 மீட்டர்ஸ். ஸோ ஆக்சிலரேஷனுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறோம் ஹாரிசான்டலாக, ஸோ அதுதான் முக்கியம். இங்கே பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ட்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஃபோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஏஸ்கேப், ப்ரைம் டைம் ரன், இந்த ட்ரில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் ஸ்ட்ரைக் மெக்கானிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஆர்ம் அண்ட் லெக் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகோ ஜம்ப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் எலாஸ்டிசிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் லெக் டிஸ்டன்ஸ் ஹாப், அதே மாதிரி சிங்கிள் லெக் ஸ்பீட் ஹாப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாரிசான்டல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் கம்மி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ்க்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்டன்ஸ் பவுண்டிங், ஸ்பீட் பவுண்டிங், இந்த ட்ரில்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் கம்மி பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் அப் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 10 மீட்டர்ஸ் ஆஃப் நீலிங் ஸ்டார்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட் செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன இன்டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ட்ரைனிங்க்கு ஸ்பீடு தான் இன்டென்ட்டு. நம்ம முடிஞ்ச அளவு எவ்ரி ரெப்ஸுமே ஆல் அவுட் ஸ்ப்ரிண்ட், ஆல் அவுட் ஸ்பீடு, ஸோ ஆல் அவுட்டாக தான் இன்டென்ட் இருக்கணும். அதே மாதிரி 10 மீட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 மினிட் ரெஸ்ட் எடுத்தேன். 1.5 மினிட் to 2 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தேன். 20 மீட்டர்ஸுக்கு 3.5 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தேன். அதேமாதிரி 30 மீட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 5.5 6 மினிட்ஸ் வரைக்குமே ரெஸ்ட் எடுத்தேன். இதே ஃப்ளாட் சர்ஃபேஸில் நான் ஸ்ப்ரிண்ட் ஓடி இருந்தேன் அப்படின்னா 10 மீட்டர்ஸ் பர் 10 மீட்டருக்கு 1 மினிட் வரைக்கும் பிரேக் எடுப்பேன். இது ஹில்லுன்றதுனால எலிவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் மசில் ரொம்ப ஃபெட்டிக்காகவும், நர்வஸ் சிஸ்டம் இன்னும் டேக்ஸ் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ 10 to 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் எடுத்தேன். ஸ்ப்ரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீட் டெவலப் ஆகும். நீங்கள் ஃபெட்டிக்காக நீங்கள் ரெஸ்ட்டு கம்மியாக எடுத்து ஃபெட்டிக்காகவே நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் டெவலப் ஆகாது. அது வேறு மாதிரியான எனர்ஜி சிஸ்டமை டெவலப் பண்ணும். ஆக்சிலரேஷன் ஸ்பீட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லஞ்சஸ், ரிவர்ஸ் ரஷ்யன் லஞ்சஸ், அதுக்கப்புறம் பன்னி ஹாப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாட் ஜம்ப்ஸ் 20 மீட்டர்ஸ்க்கு பண்ணேன். இது எல்லாமே சர்க்கியூட் மாதிரி. இது 4மே பண்ணால் ஒரு செட்டு சர்க்கியூட்டு, அந்த மாதிரி 2 செட்டு பண்ணி முடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஆஃப் சீசனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஆஃப் சீசன் இல்லை, பீக் சீசனில் இருக்கேன்னா வார்ம் டவுன் வேறு மாதிரி இருக்கும் பீக் டைம்லலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் செட் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம பேர்னிங் இருந்தது. மசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபெட்டிக் ஆகிடுச்சு. மசில் எல்லாம் செம்ம ஃபீல். செகண்ட் செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில்லாம் புடச்சிக்கிச்சு, லெக் மசில்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி என் காலேஜ் டைமில் தான் நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். ஒரு 2012 காலேஜ் முடித்தேன். ஸோ ஒரு 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இந்த ஹில் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீல். மசிலில் நல்லா செம்ம லோட் ஆகி நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எக்ஸசைஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நீங்களும் இந்தமாதிரி ட்ரைனிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே எல்லா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் கொடுக்குறது வழக்கம். ஸோ அதோட போஸ்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் திருசூலம் ஏர்போர்ட் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம மிஸ்டாக இருக்குது.